மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய இல்லங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று பெரிதும் விரும்புகிறோம். ஒரு சில இல்லங்களிலே நிறைய மனிதர்கள் இருக்கலாம், ஒரு சில இல்லங்களிலே ஓரிருவர் தான் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமது இல்லத்திலே, எனது வீட்டிலே நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். அந்த மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான ஒரு சூத்திரத்தை இன்று இதோ ராய் ஸ்மித் என்ற ஒரு அறிஞர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் இப்படி கூறுகிறார்: டொமஸ்டிக் ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த எபிலிட்டி டு ஓவர்லுக். இல்லத்திலே மகிழ்ச்சி என்பது சில காரியங்களை கண்டுகொள்ளாமல் விடும் திறமையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. மனிதராகிய நமக்கு எப்போதும் ஒரு இயல்பு என்ன என்றால், ஒரு இடத்துக்கு செல்லும்போது ஏன் இது இப்படி இருக்கிறது, ஏன் இதை இப்படி செய்யவில்லை, இதுக்கு பதிலாக இப்படி இருந்திருக்க வேண்டுமே என்று எதையாவது ஒன்று அங்கே இருப்பதை பற்றி குறை சொல்லி கொண்டே இருக்க வேண்டியது. பாருங்கள், அவர் கூறுகிறார், இல்லத்தில் மகிழ்ச்சி என்பது சில காரியங்களை கண்டுகொள்ளாமல் விடும் திறமையின் அடிப்படையில். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், எபிலிட்டி டு ஓவர்லுக். கண்டுகொள்ளாமல் விடும் திறமை. வீட்டிலே நுழைகிறோம், ஒரு சில பொருட்கள் அங்குமாக கலைந்திருக்கின்றன. உடனே ஏன் இது இப்படி இருக்கிறது, எதனால் வந்தது என்றெல்லாம் சீறி எழுந்தால் அங்கே மனதிலே அமைதி இல்லை, வீட்டிலே அங்கே அமைதி இல்லை. சரி, ஒரு சில காரியங்களை, எல்லாவற்றையும் என்று சொல்லவில்லை, ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளாமல் விடும்போது அங்கே அமைதி இருக்கும். உரிய நேரத்திலே தேவையானதை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். அங்கே மற்றவர்களுடைய அமைதியை கெடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது. எனவே ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளாமல் விடுகின்ற திறமை, ஆற்றல் நம் மனதிற்கு வந்துவிட்டால் நம் இல்லத்திலே மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.